அண்மைச் செய்தி. சென்னை வேளச்சேரி திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டுள்ள தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். கடந்த 13 நாட்களாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ரிப்பன் மாளிகை அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் நேற்று இரவு காவல்துறையால் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டு பல்வேறு இடங்களில் திருமண மண்டபங்களில் சமூக நலக்கூடங்களிலும் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது வேளச்சேரியில் உள்ள திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருமண மண்டபத்தினுடைய கோஷம் எழுப்பி போராட்டம் நடத்தி வருகின்றனர். அது தொடர்பான அண்மை காட்சிகளை பார்த்து வருகிறோம். திருமண மண்டபத்திலேயே தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வேளச்சேரி திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டுள்ள தூய்மை பணியாளர்கள் அங்கிருந்தபடியே போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். ரிப்பன் மாளிகை முன்பு அமைதியான முறையில் போராடி வந்த தூய்மை பணியாளர்கள் நேற்று இரவு குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் வேளச்சேரி திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டுள்ள தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை வேளச்சேரி திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டுள்ள தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 13 நாட்களாக சென்னை ரிப்பன் மாளிகை அருகே அமைதியான வழியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தூய்மை பணியாளர்கள் நேற்று இரவு காவல்துறையால் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டு சென்னையின் பல்வேறு பகுதிகளில் திருமண மண்டபங்கள் மற்றும் சமூக நலக்கூடங்களில் அடைக்கப்பட்டிருந்தனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார். தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் வேளச்சேரி திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கும் அவர்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருக்கின்றனர். விவரங்களை விரிவாக பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய 5 மற்றும் 6வது மண்டலங்களில் 1953 பேர் அதிரடியாக பணி நீக்கம் செய்யப்பட்டனர். அவர்களை தனியார் நிறுவனம் ராம்கி என்ற தனியார் நிறுவனத்திடம் வேலை பார்க்க கூறியிருந்தனர். இதனை கண்டித்து கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் நேற்று வரை தூய்மை பணியாளர்கள் சென்னை ரிப்பன் மாளிகை அருகே போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தமிழக அரசு சதித்திட்டம் தீட்டி ஒரு பொதுநல வழக்கை தொடர்ந்து அதன் மூலம் உயர்நீதிமன்ற உத்தரவு பெற்று அவர்களின் போராட்டத்தை நசுக்கும் வகையில் அவர்களை நேற்று குண்டுக்கட்டாக நள்ளிரவு கைது செய்திருக்கிறது. இதில் 800க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட ஆண்கள் உள்ளிட்ட 1100 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட அனைவரும் வட சென்னை பகுதியில் இருப்பவர்கள். ஆனால் அவர்களை வேறு போராட்டத்திற்கு ஈடுபடக்கூடாது என்ற காரணத்திற்காக சதித்திட்டத்துடன் சென்னை அடையாறு காவல் மாவட்டத்தில் உள்ள 7 இடங்களில் உள்ள சமூக நலக்கூடத்தில் அடைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் சென்னை வேளச்சேரி காமராஜர்புரத்தில் இருக்கக்கூடிய அம்மா திருமண மகால் என்ற திருமண மண்டபத்தில் 135 தூய்மை பணியாளர்கள் தற்போது அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். தங்களது பணி நிரந்தரம் மற்றும் தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைப்பதை கண்டித்து தற்போது கைது செய்யப்பட்டும் அவர்கள் கோஷங்கள் எழுப்பி போராட்டம் நடத்தி வரும் காட்சியை தான் தற்போது பார்த்து வருகிறோம். கிட்டத்தட்ட 120 பெண்கள் மற்றும் 15 ஆண்கள் உள்ளிட்டோர் அம்மா மாளிகையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவர்களது நியாயமான கோரிக்கையான பணி நிரந்தரம் மற்றும் பணி நீக்கம் செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் உடனடியாக பணி அமர்த்த வேண்டும் உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்திதான் தற்போது இந்த போராட்டமானது தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய அடையாறு காவல் மாவட்டத்திற்குட்பட்ட வேளச்சேரி, சைதாப்பேட்டை, கிண்டி மற்றும் ஈஞ்சம்பாக்கம், மடிப்பாக்கம் உள்ளிட்ட 7க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த தூய்மை பணியாளர்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஊடகங்கள் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. இதன் காரணமாக ஒவ்வொரு இடத்திலும் காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டு காட்டுமிராண்டித்தனமாக தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை அடக்கும் வகையில் தற்போது காவல்துறையின் நடவடிக்கை என்பது இருந்து வருகிறது. குறிப்பாக நேற்று நள்ளிரவு பெண்கள் என்று பாராமல் காவல்துறையினர் அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி மாநகர பேருந்தில் தூக்கி போட்டு ஒவ்வொரு சமூக நலக்கூடத்திலையும் அடைத்து வைத்திருந்த காட்சி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். தற்போது அதனை கண்டித்தும் குறிப்பாக அடைத்து வைக்கப்பட்டுள்ள தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் தரக்குறைவாக பேசியும் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியும் தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்று வருவதாக தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாக காவல்துறையினர் அத்துமீறலை கண்டித்தும் தங்களது நியாயமான கோரிக்கையான பணி நிரந்தரம் மற்றும் தனியார் வசம் ஒப்படைப்பதை கண்டித்தும் தற்போது வேளச்சேரி அம்மா திருமண மகாலில் 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்ட 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழக அரசுக்கு எதிராகவும் சென்னை மாநகராட்சி நிர்வாகத்திற்கு எதிராகவும் கோஷங்கள் எழுப்பி
தங்களது நியாயமான கோரிக்கைகளை அமல்படுத்த வேண்டும், நீக்கப்பட்ட தூய்மை பணியாளர்களை உடனடியாக பணியமர்த்த வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. வினோத், தூய்மை பணியாளர்களின் போராட்டம் தொடர்பான அண்மை தகவல்களுக்கு நன்றி ராம்குமார்.